உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னையும் தேவன் வாழ விடலாம்ல. எத்தனையோ பேர் வாழ்கிறாங்களே, என்னையும் தேவன் வாழ விடக்கூடாதா? நீங்கள் அப்படி தானே சொல்லிகிட்ருக்கீங்க. தேவன் உங்களை வாழ விடுவேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த பூமியில் வாழ்வீங்க, நல்லா வாழ்வீங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாருங்க. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரில. இது என்ன வேதனையா, இல்லைனா சோதனையா, இல்லைனா ஏதாவது முன்னோர்கள் விட்ட சாபமா, பெரியவங்க விட்ட சாபமா, எவனாவது எனக்கு சூனியம் வச்சுட்டானா, அப்படி தானே கவலைப்படுறீங்க. நீங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. தேவன் அதை ஏற்றுக்கிறார். இல்லை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாங்க. முன்னாடி நடப்பேன், இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாங்க. எனக்கு வியாதி இருக்குதுங்க, ஆனாலும் அந்த வியாதி சரியாகி நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. தேவன் உதவி செய்வார். நான் இந்த வறுமையில் இருக்கக்கூடாது, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய ஆசையை அவர் நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க. அதற்காக தான் அவர் முன்னாடி நடக்கிறார். உங்களுக்கு முன்னாடி நடக்கிறதுனால உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் குடும்பத்தை முன்னேற்ற யாருமே இல்லைங்க. இவ்வளோ கொடுமை இருக்குது. அந்த கொடுமையிலேருந்து தப்பிச்சு வர என்னை காப்பாற்ற யாரும் இல்லை அப்படி தானே சொல்கிறீங்க. அதற்காக தேவன் முன்னாடி நடக்கிறார். நீங்கள் ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கொடுக்கணுன்னுக்காக அவர் முன்னாடி நடக்கிறாரு. அவர் முன்னாடி நடக்கிறதுனால உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். கொஞ்சோண்டு ஏதாவது ஆறுதல் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? முற்றிலுமாக ஆறுதல் வருது, இளைப்பாறுதல் வருது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. தேவன் உங்களையும் வாழ விடுவார். சரிங்களா? என்ன இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா, இந்த வியாதியை பார்த்தா, இந்த பிரச்சனையை பார்த்தா என்னால் வாழ முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் வாழணும் அப்படின்றீங்களா பிடிவாதமாக? தேவன் அவரும் வருவார், உங்களை வாழ வைப்பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, எல்லாரும் ஊரே சொல்லிருச்சு, அவ்வளோதான். வைத்தியர்கள் தான் சொல்லிட்டாங்க, இதுக்கு மருந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வாழணும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் நான் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு குளத்து பக்கத்தில் 38 வருஷம் உட்காந்துட்டார். நான் வாழ வேண்டும், இந்த வியாதி சரியாகி நான் வாழ வேண்டும், நானும் நல்லா வாழணும்னு உட்கார்ந்தா இருப்பாருங்க. எப்பவும் அந்த குளத்து பக்கத்தில் தேவதூதர்கள் அந்த குளத்தை கலக்கிறதுக்காக வருவாங்க. தேவன் ஒரு நாளும் வந்தது இல்லைங்க. ஆனால் இயேசு வந்துட்டார். ஒரு நாள் அந்த 38 வருஷம் வியாதி உள்ளவன் முன்னாடி நின்றுட்டார். அவர் முன்னாடி நின்னதுனால இவனுக்கு வியாதி சரியாயிடுச்சு. அவன் எல்லா படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அடுத்த வாழ்க்கை அவன் வாழ்கிறதுக்காக தேவன் அனுப்பி விட்டார். அவர் உங்களை வாழ வைப்பார். பயப்படாதீங்க. நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க? நானும் நல்லா வாழணுங்க அப்படி தானே நினைக்கிறீங்க? மற்றவங்கள மாதிரி குழந்தைய நானும் பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பார். பயப்படாதீங்க. என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் ரெடி. அதற்காக தான் அவர் முன்னாடி நடக்கிறார். சில குடும்பத்தில் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்காதுல்ல, முன்னாடி நிற்க ஆள் இருக்காது. அதனால் அவர் முன்னாடி நின்று செய்து தருவார். அவ்வளோதான். உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து செய்வார். அதனால் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் பிள்ளைங்களுக்கு வியாதி இருக்குது, அதெல்லாம் சரியாகி நல்லா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா வாழ வைங்கப்பா. அதற்காகவே நீங்கள் முன்னாடி நடக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம்
இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுதும் நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.